ஒரு சாயங்கால நேரம் அனிதாங்கிற பொண்ணு தனியா ஒரு காட்டுப்பாதை வழியா நடந்து போயிட்டு இருக்கா. அவ மனசுல ஏதோ குழப்பம், ஒரு பதிலுக்காக தேடிட்டு இருக்கா. திடீர்னு ஒரு புயல் வந்து இடி மின்னலெல்லாம் அவளை சுத்தி ஒரு வட்டமா வருது. அதை பார்த்ததும் அவ பயத்துல அப்படியே நின்னுடுறா. அடுத்த செகண்டே ஒரு பெரிய வெளிச்சம் வருது, எல்லாம் மாறி போயிடுது. கண் முழிச்சு பார்த்தா வேற ஒரு உலகத்துல இருக்கா. அங்க மரங்களே இல்லை, ஆளுங்க சத்தமும் இல்லை. ஆனா வானத்துல காரெல்லாம் பறக்குது, கண்ணாடி பில்டிங்குகள், ரோபோக்கள் மாதிரி மிஷின்கள் எல்லாம் இருக்கு. இது என்ன உலகம்னு அவ மனசுக்குள்ள ஒரு கேள்வி. அப்ப ஒரு ரோபோ அவளை ஒரு லேபுக்குள்ள கூட்டிட்டு போகுது. அங்க நீங்க ஒரு குவாண்டம் புயல் வழியா இந்த பரிமாணத்துக்கு வந்துட்டீங்க. உங்க மூளை அலைகள் வேற ஒரு உலகத்தோட சேர்ந்துடுச்சுன்னு சொல்லுது. இப்போ அனிதாவுக்கு ஒரு சான்ஸ். இந்த அறிவியல் உலகத்திலேயே தங்கலாம், இல்ல பழைய உலகத்துக்கே திரும்பலாம். ராத்திரி நேரம் அனிதா தனியா நின்னு யோசிக்கிறா. இங்க அறிவியல் வளர்ச்சி அதிகம், ஆனா மனுஷங்களுக்கு உண்டான உணர்வுகளே இல்லைன்னு நினைச்சு பார்க்கிறா. கடைசியா ஒரு முடிவுக்கு வர்றா. அவள் ஒரு கதவை நோக்கி போறா. அந்த கதவு திறக்குது, அதுல இருந்து வெளிச்சம் வருது. இந்த கதை அறிவியல் வளர்ச்சியை நல்லதா இல்ல உணர்வுகளை நல்லதான்னு ஒரு கேள்வி கேட்டு முடியுது. இந்த கதையோட முழு வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேர் வேணும்னு கேக்குறாங்கன்னு எவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு அப்புறமா முழு வீடியோவையும் போடுறேன்.